யாருக்கெல்லாம் பூஜை அறை வந்து நம்ம வீட்டில் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்டில் வந்து வாடகை வீடாக இருக்கட்டும் இல்லை சொந்த வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருந்தால் நம்மளே வந்து சில விஷயங்கள் வந்து அமைச்சிக்கலாம். நமக்கு வாஸ்துப்படி பூஜை அறையெல்லாம் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி அமைச்சிக்கலாம். வாடகை வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாகவே இருக்கும். பூஜை அறை மட்டும் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே பூஜை அறை இருக்கா மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா ஈசான மூலை. உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இது வந்து ஈசான மூலை. ஈசானிய மூலையில் மேற்க பார்த்து வாசப்படி வச்சுருக்காங்க. மேற்க பார்த்து அப்போ நம்ம சுவாமி படம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து மேற்க பார்த்து வைக்கிறதுல விருப்பமே இல்லைங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரூமு. ஸோ மேற்க பார்த்து இல்லாமல் வடக்க பார்த்து இருக்க மாதிரி அமைச்சிக்கலான்ட்டு நானே வந்து இதை சும்மா ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து இவங்க ஆணி அடித்து அங்கங்கே நிறைய ஹோல்ஸாக இருக்கும் பூஜை அறையில். ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் கை வைக்க வேண்டாம், நிறைய ஆணி அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர். ஸோ ரெண்டல் ஹவுஸ் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இன்னும் 2 இயர்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். வடக்க பார்த்து சுவாமி படங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் எனக்கு. அதே மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட்லஸ் கேட்டிருந்தாங்க, இதே ஃபோட்டோவை எதுக்கு 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஷீட்டுங்க. இதை நம்ம கோவில் திருவிழாவுக்கு போனப்போ இந்த ரிங்கெல்லாம் போட்டு ஜெயிப்பாங்க இல்லையா குழந்தைங்கள்லாம், அந்த டாய்ஸு சோப்பு டப்பா அது மாதிரிலாம் வைக்கும்பொழுது வச்சுருப்பாங்க. நான் அதில் ஒரு ரிங்கு போடும்போது எனக்கு இந்த சுவாமி படம் தான் கிடச்சிது. இது எனக்கு வீணாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. அதனால நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க. ஸோ இதில் ஒரு படம் இருந்தானே நிறைய படம் இருந்தாங்க, நம்மளுடைய விருப்பம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரே படம் ஏன் 2 படமாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வந்து பூஜை அறை வந்து சரியாக அமையலை அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க, நானுமே வந்து கவலைப்படலை. இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் பூஜை பண்ணும்பொழுதெல்லாம். இந்த சின்ன ரூமுக்குள்ளே அடங்கி இப்படி வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பூஜை பண்ணலாம். ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும். இடுக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வடக்க பார்த்து நம்ம தாராளமாக வந்து பூஜை அறையை வந்து வச்சுக்கலாம். நான் எப்பொழுதுமே கிழக்கு பார்த்து தாங்க வைப்பேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, பூஜை அறையில் எல்லாமே வந்து நம்ம வந்து கிழக்கு பார்த்து வைக்க முடியாது. கிழக்க பார்த்து வைக்க வழியும் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்குது இல்லையா? அதனால் கிழக்க பார்த்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டுக்கு நேராக கிழக்கு வாசப்படி தான். அதனால் இங்கே ஒரு சுவாமி படம் அமைச்சாச்சு. இது என்னுடைய ஓன் ஹவுஸில் வந்து கிரகப்பிரவேசத்துக்காக வந்திருந்த கிஃப்ட்டுங்க. இந்த சுவாமி படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து கிழக்க பார்த்து மாட்டிக்கிட்டேன். ஸோ இது கிழக்க பார்த்து வச்சதுனால இது ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், பூஜை அறை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வாஸ்துப்படி அமையல அப்படின்றது கவலையாக இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சிலருக்கு வந்து வாஸ்துப்படி தெரியாது, வாஸ்துப்படி எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ வாஸ்துப்படி வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாஸ்துப்படி அமையல அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.